வணக்கம் மாணவர்களே, வெல்டர் ட்ரேடின் இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஃப்ளாட் பொசிஷனில் பீடுகளை எவ்வாறு டெபாசிட் செய்வது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை மார்க் செய்யவும், வெட்டவும், ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுத்து கேஸ் ஃப்ளோ ரேட் மற்றும் கரண்டை அமைக்கவும், வீவிங் டெக்னிக் பயன்படுத்தி பீட் டெபாசிட் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் பீடை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்டை சரிபார்க்கவும் முடியும். ஃப்ளாட் பொசிஷனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் பீட் டெபாசிட் செய்வதற்கு தேவையான கருவிகள்: ஸ்டீல் ரூல், பால் பீன் ஹேமர், half round filer, tri square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key or spanner, helmet type screen, angle grinder, gas regulator with preheater and flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, constant speed மற்றும் வோல்டேஜை உறுதி செய்யும் wire feeders, supply of electrode wire, welding gun, shielding gas cylinder CO2, 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட். இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஃப்ளாட் பொசிஷனில் பீடுகளை வைப்பதற்கான தயாரிப்புகளை பார்ப்போம். பொட்டென்ஷியல் ஹசார்டுகளிலிருந்து பாதுகாக்க சேஃப்டி காகிள்ஸ், கிளவுஸ் மற்றும் இயர் ப்ரொடெக்ஷன் போன்ற பொருத்தமான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள். வேலை செய்யும் இடம் வெளிச்சமாகவும் நல்ல காற்றோட்டத்துடனும் இருப்பதை உறுதி செய்யவும். வெல்டிங் டேபிளில் ரூலர் அல்லது மெஷரிங் டேப் மற்றும் ஸ்கிரைபருடன் தயார் நிலையில் வைத்து வெட்டுவதற்கு அளவீடு எடுக்கவும். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் தேவையான கட்டிங் லைனை குறிப்பதற்கு ரூலர் அல்லது மெஷரிங் டேப்பை எடுத்துக்கொள்ளவும். 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஒரு குட் லைன் இம்ப்ரெஷன் உருவாக்குவதற்கு லைனை மார்க் செய்ய ஸ்கிரைபரை பயன்படுத்தவும். மெஷர்மெண்ட் எரர்களை தவிர்க்க மெஷர்மெண்ட்டை இருமுறை சரிபார்க்கவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை ஒரு வெல்டிங் டேபிளில் வைக்கவும். குறிக்கப்பட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை ஷியரிங் மிஷினில் வைக்கவும். நீங்கள் அழுத்தத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஹேண்ட் ஷியரிங் மிஷினில் குறிப்பிட்ட கட்டிங் லைனை சீரமைத்து வைக்கவும். சுத்தமான மற்றும் சமமான விளிம்புகளை பெற தேவைப்பட்டால் ரஃப் எட்ஜுகளை ஃபைல் செய்யவும். ஷீட்டின் இரு முனைகளிலும் 25 mm இடைவெளி விட்டு பேரலல் லைன்ஸ் குறிக்க தொடங்குங்கள். ஸ்கிரைபரை பயன்படுத்தி முதல் வரியை வரையவும். முதல் லைனுக்கு இடையே 20 mm இடைவெளியை அளந்து ஸ்கிரைபரை பயன்படுத்தி 2வது லைனை குறிக்கவும். லைன்களுக்கு இடையே 20 mm இடைவெளியை பராமரிக்கும் அதே செயல்முறையை பின்பற்றி மேலும் 3 கோடுகளை வரையவும். மொத்தம் 5 கோடுகள் குறிப்பிடப்பட வேண்டும். பஞ்ச் செய்வதற்கு பிரிக் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தவும். பஞ்ச் மார்க்குகளுக்கு இடையில் 4 mm இடைவெளியை பராமரிப்பதன் மூலம் பிரிக் பஞ்ச் மற்றும் ஹேமர் பயன்படுத்தி பஞ்ச் மார்க் உருவாக்க தொடங்குங்கள். பஞ்ச் மார்க்கை சரிபார்த்து அனைத்து பஞ்ச்களும் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். வெல்டிங் ப்ராசஸை தொடங்க ஷீட்டை வெல்டிங் டேபிளில் தயார் நிலையில் வைக்கவும். GMAW மிஷினை அமைக்க தொடங்கவும். சரியான டயா கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ஃபீடர் எடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். 0.8 mm டயா கொண்ட
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ஸ்பூலை நிலைநிறுத்தி அதை லாக் செய்து கைட் டியூப், ரோலர்ஸ், ஸ்பைரல் மற்றும் டார்ச்சின் கான்டாக்ட் டிப் வழியாக கம்பியை இழுக்கவும். ஆர்கன் கேஸ் சிலிண்டரில் ஃப்ளோ மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். முதலில் GMAW மிஷினின் பவர் சப்ளையை சரிபார்க்கவும். ஆர்கன் கேஸ் சிலிண்டர் வால்வ் மற்றும் கேஸ் ஃப்ளோ ரேட்டை சரிபார்க்கவும். சரியான வேகத்திற்கு ஒயர் ஃபீடர் மிஷினை சரிபார்க்கவும். ஆக்சசரிஸ் மூலம் வெல்டிங் டார்ச்சை அமைக்கவும். வெல்டிங் டார்ச்சில் ஃபில்லர் ஒயர் ஃபீடரை சரிபார்க்கவும். GMAW மிஷின் நன்றாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். சாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஆர்க்கை அடிப்பதன் மூலம் வெல்டிங் ப்ராசஸை தொடங்கவும். சாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஸ்ட்ரெயிட் பீடை சரிபார்க்கவும். இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஒரு ஃப்ளாட் பொசிஷனில் பீடுகளை வைப்பதற்கான வெல்டிங் ப்ராசஸை பார்க்கலாம். பொட்டன்ஷியல் ஹசார்டுகளில் இருந்து பாதுகாக்க சேஃப்டி காகிள்ஸ், கிளவுஸ் மற்றும் இயர் ப்ரொடெக்ஷன் போன்ற பொருத்தமான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE அணியுங்கள். ஒர்க் பீஸை ஒரு ஃப்ளாட் பொசிஷனில் ஒர்க் டேபிளில் அமைக்கவும். டவுன் ஹேண்ட் பொசிஷனில் வெல்டிங் செய்ய ஒர்க் பீஸை வசதியான நிலையில் வைக்கவும். வெல்டிங் மிஷினை இயக்கவும். வெல்டிங் தொடங்கும் போது முதலில் கேஸ் ஃப்ளோவை சரிபார்க்கவும். குறிப்பிட்ட கேஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்ப கேஸ் ஃப்ளோவை சரி செய்யவும். கேஸ் ஃப்ளோ ரேட்டை 8 முதல் 10 LPM ஒரு நிமிடத்துக்கு லிட்டர் என அமைக்கவும். சிலிண்டர் ஓப்பனிங் வால்வுக்கு அடுத்துள்ள ஃப்ளோ ரேட் டியூபில் ஃப்ளோ ரேட்டை பார்க்கவும். வெல்டிங் ப்ராசஸ்க்கு ஃப்ளோ ரேட் சரியாக அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். மெஷினின் பாசிட்டிவ் DC பாசிட்டிவ் முனையத்துடன் DCRP டார்ச்சை இணைக்கவும். வெல்டிங் டார்ச்சை தயார் நிலையில் வைக்கவும். வலது கையில் வெல்டிங் டார்ச்சை பிடித்து ஆள்காட்டி விரலை வெல்டிங் டார்ச்சின் பிரஸ் பட்டனில் வைக்கவும். வெல்டிங் டார்ச்சின் ஒயர் ஃபீடர் பட்டனை மெதுவாக அழுத்தி ஒயர் சீரான வேகத்தில் வெளியே வருகிறதா என பார்க்கவும். மெஷினின் கேஸ் ஃப்ளோ ரேட் மற்றும் ஒயர் ஃபீடர் ரேட் சரியாக வேலை செய்கிறதா என உறுதி செய்த பிறகு வெல்டிங் ப்ராசஸ்க்கான வோல்டேஜ் அமைக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆர்க் வோல்டேஜ் அமைப்பதற்கு முன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டுகளை வெல்டிங் செய்வதற்கான ஆர்க் வோல்டேஜ் அமைப்பதற்கான கைட் அல்லது யூசர் மேனுவலை பார்ப்பது நல்லது. ஆம்பியர் அமைப்பதற்கும் இதே நடைமுறையை பின்பற்ற வேண்டும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டுகளை வெல்டிங் செய்வதற்கு ஆம்பியர் அமைப்பதற்கான கைட்லைன்ஸ், யூசர் மேனுவலை பார்க்கவும். டிப் டிரான்ஸ்ஃபர் மோடுக்கு தேவையான ஆர்க் வோல்டேஜை 19 முதல் 21 வோல்ட்டில் அமைக்கவும். ஒரு ஸ்கிராப் பிளேட்டில் ஆர்க்கை அடிப்பதன் மூலம் 90 முதல் 100 ஆம்பினை பெறும் வகையில் ஒயர் ஃபீடர் ரேட்டை அமைக்கவும். மேலே உள்ள தற்போதைய அமைப்பிற்கு DIN 11 அல்லது 12 பிளாக் அல்லது கிரீன் ஃபில்டர் கிளாஸை ஹேண்ட்ஷீல்ட் அல்லது ஹெல்மெட்டில் பயன்படுத்தவும். மெஷினில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி வெல்ட் மோடுக்கு மாற்றவும். டிப் டிரான்ஸ்ஃபர் மோடுக்கு தேவையான 8 முதல் 10 mm ஃபில்லர் ஒயர் ஸ்டிக் கான்டாக்ட் டிப் முனையில் இருந்து மெயின்டைன் செய்யவும். ஆர்க்கை அடிக்கவும். ஷீட்டின் பஞ்ச் மார்க்குகளை பார்த்து வெல்டிங் டார்ச்சை ஃபர்ஸ்ட் லைனில் வைக்கவும். வீவிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை ஜாபின் பஞ்ச் லைன்களில் பீட் டெபாசிட் செய்யவும்.
ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் வெல்டை சுத்தம் செய்து டெப்ரிகளை அகற்றவும். ஷீட்டின் செகண்ட் பஞ்ச் லைனில் பீட் டெபாசிட் செய்ய தொடங்குங்கள். வெல்டிங் டார்ச் நிலையான டிராவல் ஸ்பீடில் நகர்த்தப்படுவதை உறுதி செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் வெல்டை சுத்தம் செய்து டெப்ரிகளை அகற்றவும். மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அல்லது 1 முதல் 1.5 mm அகலம் கொண்ட ஸ்ட்ரெயிட் பீடை மெயின்டைன் செய்யவும். ஷீட்டின் தேர்ட் பஞ்ச் லைனில் பீட் டெபாசிட் செய்ய தொடங்குங்கள். டிஸ்டார்ஷனை தவிர்க்க ஷீட் வெப்பம் அடையாமல் இருப்பதை உறுதி செய்யவும். ஷீட் சூடாகிவிட்டால் சிறிது நேரம் காத்திருக்கவும். ஷீட்டின் வெப்பம் குறையட்டும். பின்னர் 4th லைன் மற்றும் 5th லைன் மீது வெல்ட் பீடை டெபாசிட் செய்ய தொடங்குங்கள். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ் பயன்படுத்தி வெல்ட் ஜாயிண்டை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும். இப்போது குறைகளை பார்க்கலாம். ப்ளோ ஹோல்ஸ், uneven bead, excess reinforcement, spatters, craters. வெல்டர்களால் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடைமுறைகள். டார்ச் நாசில் வெல்ட் ஸ்பேட்டருடன் கிளாக் ஆகும்போது ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இது செய்யப்படாவிட்டால் ஒயர் ஃபீட் ஒழுங்கற்றதாக இருக்கும். இதனால் அன்எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்க் ஏற்படலாம். மறுபார்வை. இந்த தலைப்பில் நாம் வரைபடத்தின்படி 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் என ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை குறிக்கவும் வெட்டவும். ஃபில்லட் ரோடை தேர்ந்தெடுத்து கேஸ் ஃப்ளோ மற்றும் கரண்டை அமைக்கவும். வீவிங்கினுடன் பீடை டெபாசிட் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்டை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஃப்ளாட் பொசிஷனில் பீடுகளை வைப்பதன் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.